மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். அஷ்டமத்தில் கேது வருவதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம், மருத்துவ செலவுகள் உண்டு. என்ன இருந்தாலும் மனக்கலக்கம் தரும் செயல்கள் ஒன்றிரண்டு நடைபெறத்தான் செய்யும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வரலாம். 2இல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தாலும் கூட மன அமைதி குறைவாகவே இருக்கும். எனவே இந்த 1.5 ஆண்டு காலங்களும் நீங்கள் நிம்மதிக்காக அலைய வேண்டிய சூழல் கூட உருவாகலாம். எனவே எதுவும் திட்டமிட்டு செய்ய நினைத்தால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செய்வதோடு நீங்கள் ஆன்மீக பணியிலும் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்திலும் அதிகம் ஈடுபட வேண்டும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது. ராகுகேதுகளுக்கு பிரீதியை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளை காண இயலும். பொதுவாக உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வட திருக்கடையூரில் இருக்கும் அந்த அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் சிறப்பான ஆலயம். வில்லிவாக்கம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வாருங்கள். உள்ளூரில் இருக்கக்கூடிய துர்க்கையை நீங்கள் வழிபட்டாலும் துயரங்கள் தீரும்.